உங்க பின்னாடியே நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, போறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, ஒரு காலகட்டத்துல சொல்றாரு, என்னோட என்கிட்ட உங்களுக்கு பங்கு வேணும் அப்படின்னா என் மாம்சத்தோடையும் என் ரத்தத்தோடையும் உங்களுக்கு என்ன இருக்க வேணும், நீங்க பங்கெடுக்கணும். என் மாம்சத்தையும் நீங்க ரத்தத்தையும் நீங்க என்ன செய்யணும், பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட உடனேயே அவங்க என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய பின்னால வந்த சீஷர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, ஐயோ இது ரொம்ப கடினமான உபதேசமா இருக்குது, இதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஃபாலோ பண்ண முடியாது, ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நாங்க வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவ புறக்கணிச்சுட்டு போயிடுறாங்க. அப்ப அவங்க கிட்ட என்ன இல்லை, வேறு இல்லை. அப்ப சொல்றாரு, என்கிட்ட நீங்க ஊன்றி இருக்கணும்னா, என் கூடயே நீங்க இருக்கணும்னா என் மாம்சத்திலையும் என்னுடைய ரத்தத்திலையும் நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்க வந்து பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாம் போயிடுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பேதுரை பார்த்து கேட்கிறாரு, நீயும் என்னை விட்டுட்டு போயிருந்ததுக்கு மனதா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் என்ன சொல்றாரு, உங்களை விட்டு நான் எங்க போனேன், ஜீவன் தருகிற வசனம் எல்லாம் உங்ககிட்ட தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, இயேசு கிறிஸ்துவையே உறுதியாக பேதுரு பற்றி கொண்டார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இது வந்து கற்பாறையில விழுந்த விதை என்று சொல்லி பார்த்தோம். இன்னும் சில விதை வந்து எங்க விழுந்தது, முள்ளுள்ள இடத்துல விழுந்தது. முள்ளுள்ள இடத்துல விழுற மரம், முள்ளுள்ள இடத்துல விழுந்தது வந்துட்டு செடிகளை ஒரு நாளுமே அந்த முள்ளு வளர விடாது. என்ன செய்யுமா, அந்த செடிகளையும் கனியும் கொடுக்க விடாது, என்ன செய்யும், நெருக்கி போட்டுடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ அப்போ சில விதை வந்து இஸ்ரவேல் மக்கள் மத்தியில விழுந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எப்படின்னா அவங்களால என்ன செய்ய முடியல, கனி கொடுக்க முடியல, முள்ளுங்க மாட்டுல கனி கொடுக்க அவங்களால முடியல அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவங்க எதுக்கு இயேசு கிறிஸ்துடைய போதனையை கேட்க வந்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து போற இடம்ல அவருக்கு என்ன கொடுத்தாங்க, ஆகாரம் கொடுக்குறாரு, சுகத்தை கொடுக்குறாரு, என்ன இதெல்லாம் கொடுக்கறதுனால அவங்க என்ன செய்யறாங்க, இயேசு கிறிஸ்துவின் பின்னால வராங்க அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். என்னெல்லாம் அவங்க கேட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து இயேசுடைய போதனையை கேட்க வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அப்பத்தை கொடுத்தாரு, மீனை கொடுத்தாரு, அப்புறம் மீனை சுட்டு கொடுத்தாரு, அவங்க போய் சேரத்துக்கு முன்னாடி அவங்க மீனெல்லாம் ஆயத்தமாய்ப்படுத்தி வச்சிருந்தாரு, அப்புறம் இவங்க வலை வீசின போது மீன் கிடைச்சது, சுகம் கிடைச்சது, இதெல்லாம் இதுக்காகத்தான் அவங்க இயேசு கிறிஸ்துக்கு பின்னாடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது அந்த காலத்துல மட்டும் இல்லை, இந்த காலத்துலயும் எப்படி இயேசு கிறிஸ்துக்கு பின்னால ஏன் வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தர்றாரு, எல்லாருக்கும் எல்லாம் தர்றாரு. இயேசு சுகத்தை தருகிறாரு, அப்புறம் நம்மளோட பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறாரு, அப்புறம் வந்துட்டு நம்மளோட ஜெபத்துக்கு பதில் தருகிறாரு, எல்லாம் தருகிறாரு. ஆனா இத பார்த்துதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, நீங்க வந்து என் வார்த்தைக்காக நீங்க எல்லாம் வரல, நான் தர சாப்பாட்டுக்கு நான் உங்களுக்கு என்ன சாப்பாடு தரேன்னு. இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம், கொஞ்சம் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நம்மளோட ஜபம் எப்படி இருக்கும், காலையிலேயே எந்திரிச்சு குளிச்சு நேரத்தோட உட்காந்து ஜபம் பண்ணி என்ன எல்லாத்தையும் அப்படியே கண்டினியூஸா ஒரு வார்த்தைக்கு ஓடும். நம்மளோட காரியம் நடந்து முடிஞ்சு அடுத்த நாள் ஒரு நாள் பண்ணுவோம், அதுக்கப்புறம் என்ன செய்வோம், ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே தேஞ்சு கடந்த கட்டரும்ப தேஞ்சு கதையான கதையா தான் அது என்ன செய்யும், அப்புறமா பண்ணிக்கிடலாம், மதியானத்துக்காக பண்ணிக்கிடலாம், சாயந்தரத்துக்காக பண்ணிக்கிடலாம், அது அப்படியே போயிடும், மறந்து போயிடும். அப்போ இதுக்காகத்தான் நிச்சயமா நம்ம எல்லாருமே இல்லையா, அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்கிறவர்களாக இருக்கோம், இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த உலக பிரகாரமான ஆசைகளுக்கு நம்முடைய தேவை நிறைவேற்றத்துக்காகத்தான் நம்ம எல்லாம் என்ன செய்கிறோம், நிச்சயமாக எல்லாருமே இதுக்காகத்தான் போறோம், இயேசு கிறிஸ்துவே பின்னாடி நாம செல்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ இயேசு ஆனா வந்தவங்க எல்லாரையுமே அவர் என்ன செய்யறாரு, நிறைவேற்றி அவங்களுடைய தேவைகள் என்ன, கண் பார்வை கொடுக்குறாரு, அப்புறம் மரித்தவங்களை எழுப்புறாரு, எல்லாத்தையுமே அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறாரு என்று சொல்லி அவங்க எல்லாம் செஞ்சு சொல்லிட்டு என்ன பண்றாரு, நீங்க உலகத்துக்கே போயிடுங்க, நீங்க ஏன்னா என்னை பின்பற்றி வர மாட்டேங்கிறீங்க, நீங்க உலகத்துக்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாரு, உலகத்துக்கே அனுப்பி விடுகிறார் என்று சொல்லி நாம பாக்குறோம். ஆனா அவங்கள எல்லாம் யாரா மாத்தல, சீஷர்களாக எவ்வளவு பேர் வந்தாங்க இல்லையா, அவரை பின் தொடர்ந்துட்டு வந்தவங்க எல்லாம் அவர் என்ன செய்யல, சீஷர்களாக மாற்றவில்லை என்று சொல்லி பார்த்தோம். ஆனா அப்படி இருந்தும் கூட அவர் அப்போஸ்தலர் சவுலாகிய பவுல் என்ன செய்கிறாரு, தெரிந்து கொண்டு என்ன செய்கிறாரு, அவர் கண்ணு வந்து என்ன ஆயிடுது, அவருக்கு வந்துட்டு பார்வை வந்துட்டு அவர் கண் பார்வை என்ன செய்கிறதா இருக்குது, போய்கிறதா இருக்குது. மறுபடியும் அவருக்கு அந்த கண் பார்வை வந்து என்னவா, தெளிவான பார்வையா அவருக்கு வரலையா. நான் வந்து மெசேஜையும் கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன், பைபிள்ல கூகுள்ல போய் நான் செக் பண்ணேன். அப்ப நிறைய வந்துட்டு ரைட்டர்ஸ் எல்லாம் எழுதியிருந்தாங்க, அவருக்கு வந்துட்டு அவருக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்துட்டு அவருக்கு அந்த பார்வை வந்துட்டு ஒரு மாதிரி மங்கலான ரொம்ப ஒரு மாதிரி கிளியரா இருக்காதான், சின்ன எழுத்தெல்லாம் அவருக்கு வராது, அவருடைய பார்வை வந்துட்டு கடைசி வரைக்கும் அவருக்கு மங்களாவே தான் இருந்துச்சான். அப்ப அதனாலதான் அவர் வந்துட்டு எனக்காக என்னுடைய முள் நீங்கும்படியாக வேண்டிக் கொள்கிறேன் சொல்லும் போது, உனக்கு இந்த முள்ளு நீங்கணுமா, என்னுடைய கிருபை வேணுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு.
அப்போ அந்த இப்போ நம்மளாம் அந்த கண் மருத்துவமனையில போய் மட்டும் நம்ம பார்த்தோம்னா நம்ம நினைக்கிறோம் பார்வை, கிட்ட பார்வை, தூர பார்வை, அப்புறம் தலைவலி, அப்புறம் கொஞ்சம் வயசாயிடுச்சுன்னா கண்ணுல வந்துட்டு இது வருது, என்னது கேட்ராக்ட், இதெல்லாம் பார்க்குறோம். ஆனா நிறைய இருக்குது. இந்த ஈவினிங்க்கு மேல மஞ்சள் காமாலை, அது என்னது, அது என்ன சொல்லுவாங்க, மாலைக்கண்ணுன்னு தானே சொல்லுவாங்க. மாலைக்கண்ணு, அது ஈவினிங்க்கு மேல 6 மணிக்கு மேல சில கண்ணு தெரியாது. சிலருக்குலாம் வந்துட்டு கண்ணுல எப்பவுமே மருந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அவங்க வாழ்நாள் முழுவதும், இல்லைன்னா அந்த கண்ணுடைய விஷயம் அவங்களுக்கு போயிடும். நிறைய பிரச்சனைகள் கண்ணை குறித்து என்ன செய்கிறதா இருக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம பாக்குறோம். அப்போ அவ்வளோ கண்ணிலையும் கண் பார்வைகளை அவ்வளோ இருந்தும் கூடி அவர் என்ன செய்தாரா, அவர் வந்துட்டு ஒரு நிருபத்தை தவிர மற்றதெல்லாம் வந்துட்டு அவர் என்ன செஞ்சாரா, தன்னுடைய ஸ்ரீஷர்களை திமேத்தியு, தீத்து இவங்க எல்லாம் கொண்டுதான் என்ன செய்தாரா, அவர் எழுதினார் என்று சொல்லி பாக்குறோம். ரோமர் அதிகாரத்தை வந்து தெருத்து அப்படிங்கிறவரை கொண்டு எழுதி இருக்கிறார். அவருடைய துணையோட அவர் எழுதி இருக்கிறாரு. அப்புறம் 2 கொரிந்தியர், பிலோமனுக்கு எழுதினது, இல்ல பிலிப்பியரு, கொலோசியரு, தெசலோனிக்கர் 1-2, பிலமன், இதெல்லாத்தையும் திமோத்தியுடைய உதவியை கொண்டு அவர் எழுதி இருக்கிறாரு. அப்புறம் 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆத்தரா சில்வானுவின் அப்படின்னு வரும் இல்லையா, அதை கொண்டு அவரை வச்சு எழுதியிருக்கிறாரு. ஒரு ஃபர்ஸ்ட் கொரிந்தியரை வந்து சொஸ்தேனோ அப்படிங்கிறவரை கொண்டெல்லாம் எழுதியிருக்கிறாரு. இங்கிலீஷ்ல இது தமிழ்ல போடல, இங்கிலீஷ்ல போட்டிருக்கு 6:11 கலாத்தியன்ஸ். நான் படிக்கிறேன். See with what large letters, அவர் என்ன செய்வாரா, பெரிய எழுத்தா தான் எழுதுவாராம். அந்த பெரிய எழுத்தா எழுதும் போது தான் அவர் கண்ணுக்கு என்ன செய்யுமா தெரியுமா. See with what large letters 6:11 Galatians 6:11 போட்டுக்கா. You can see what big letters I make when I write them with my own hand. See with what large letters I am using to write to you with my own hand. பெரிய எழுத்தாய் நான், தமிழ்ல என்ன போட்டிருக்கு, பெரிய எழுத்தாய் நான் எழுதினேன். 6:11 இல்லையா, 6:11 என் கையெழுத்தாய் எவ்வளவு இது வந்து என் கையெழுத்தாய் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள். சிலதுல என் கையெழுத்தாய் எவ்வளவு பெரிதாய் எழுதினேன் என்று பாருங்கள் என்று இருக்கும். ஏன்னா அவருடைய கண்ணில் வந்துட்டு அவ்வளவு அவருக்கு என்ன இருந்தது, அவ்வளவு ஒரு பெயின்ஃபுல்லான கண்டிஷன் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ அவர் கேட்டிருக்கலாம் இல்லையா, எனக்கு கண் பார்வை போயிடுச்சு, மறுபடியும் எனக்கு கண் தாங்க என்னால எழுத முடியவில்லை அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கலாம் இல்லையா. ஆனா அவர் அதோடய தான் என்ன செய்தாரு, தன்னுடைய ஊழியத்தை செய்தாரு. எத்தனையோ இடத்துக்கு போக சொன்னாரு, எல்லா இடத்துக்கும் போனாரு, எல்லாவற்றையுமே அவர் என்ன செய்தவராக இருந்தாரு. இதுதான் ஸ்ரீஷர்களுடைய குண லட்சணம், இதுதான் அவங்களுடைய கேரக்டர்ஸ். அப்படி அதோடயே அவர்கள் என்ன செய்தார்கள், பயணம் செய்தார்கள். காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கிருபையினாலே எல்லாவற்றையும் செய்தார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா உலக பிரகாரமான குண லட்சணம் எது அப்படின்னா, அவங்க வந்துட்டு முள்ளில் மாட்டின செடிகள் என்ன செய்யணும் சொன்ன, கனி கொடுக்காதுன்னு சொன்னா, அவங்க கனியும் கொடுக்க மாட்டாங்க, கனிய எதிர்பார்ப்பார்கள். அவர்கள் வந்து எதை பார்ப்பாங்களா, எதை எதிர்பார்ப்பார்கள், கனியை எதிர்பார்ப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரி ஜனங்கள் தான் இன்னமும் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களும் ஒரு காலத்துல அப்படித்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இப்போ கடைசியாக எங்க போடுறாரு, நல்ல நிலத்துல விதைகள், அது எப்படி வந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அது தனித்தனியா ஒவ்வொன்றும் என்ன செய்ததா, தனித்தனியாக விதைகள் கொடுத்தது. அது என்னவென்றால் ஆவியின் கனிகள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்ப இது சொல்லும் போது தான் அவர் என்ன செய்கிறாரு, இந்த 4 நடத்திலையும் விழுந்ததை வந்துட்டு அவர் என்ன செய்ய வருகிறார், அறுவடை செய்ய வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுப்பதற்கு யோர்தான் நதி கிட்ட வரும்போது யோவான் ஸ்நானகன் என்ன செய்வாரு, ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருப்பாரு. இப்ப இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லுவாரு, என்னன்னா, எனக்கு பின் ஒருத்தர் வராரு, அவருடைய பாதரட்சிய தொடுவதற்கு கூட நான் வந்து தொடுவதற்கு அவிழ்க்கிறதுக்கு கூட எனக்கு என்ன இல்ல, நான் தகுதி இல்ல, எனக்கு நான் பாத்திரம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே தூற்றுக்கூடை மத்தேயு 3:12 12 தூற்றுக்கூடை. He is threshing fork is in his hand, and he is ready to separate the wheat from the husk. He will store the wheat in the barn and burn the husk in a
fire that never goes out. தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றார். அப்ப இது எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தூற்றுக்கூட அவர் கையில இருக்குதுப்பா. நம்மள என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், ஏன்னா அவர் பார்க்காம இருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அவர் என்ன செய்யறாரு? தூற்றுக்கூட நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த கிராமத்து பக்கம் எல்லாம் பண்ணினா பெருசா ஒரு முறம் வச்சிருப்பாங்க. காத்தடிக்கிற திசை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க, இந்த அரிசி எல்லாம் வந்து மில்லுக்கு எல்லாம் போயிட்டு வந்துச்சுன்னா இப்படி 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 இப்படின்னு பண்ணுவாங்க. அப்ப அந்த காத்துல என்ன பண்ணும், அஸ்கெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கமா விடும், அரிசி எல்லாம் வந்துட்டு அரிசி மணி எல்லாம் கீழே விடும். அது கிராமத்துல எல்லாம் நிறைய பேரு வச்சிருப்பாங்க. அதுதான் தூற்றுக்கூடை. பெருசா வச்சிருப்பாங்க, மரம் மாதிரி. நம்ம மரத்துல இப்படி குறைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அவங்க பெருசா தூற்றுக்கூடை வச்சிருப்பாங்க. அது வந்து அவரோட காலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் வந்து பதரையும் கோதுமையும் பிரிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. கோதுமையை களஞ்சியத்துல சேர்ப்பாரு, பதையரை நெருப்பினால் சுட்டரிப்பார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறத பாக்குறோம். அப்போ அவர் என்ன செய்யறாரு? நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்குறேன், எனக்கு பின்னால ஒருத்தர் வரார், அவர் ஆவியினாலும் ஜலத்தின் அக்னியினாலும் என்ன செய்யறாரு? உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பாரு, அபிஷேகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்ப எப்படி அறுவடை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இஸ்ரேல் மக்கள்ல சொன்ன இல்லையா, அந்த 4 விதமான நிலத்துல ஒரே ஒரு நிலம் தான் நல்ல நிலம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அந்த அந்த அப்போஸ்தலர்கள் வந்து என்ன செய்றாங்க? அதான் என்ன செஞ்ச பார்த்தேன், அவங்க தான் வந்து கனிகள் கொடுத்தார்கள், அவங்க தான் உண்மையாவே என்ன செஞ்சாங்க? வேலை செய்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து கூட இருந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாம் அப்போஸ்தலர்கள் மட்டும் கிடையாது, சில சீஷர்கள் கூட என்ன செய்தாங்களா? இயேசு கிறிஸ்து கூட வேலை செய்தார்கள். பார்த்தோம்னா மார்க்கு, திமேத்தேயு இவங்கெல்லாம் கூட இயேசு கிறிஸ்து கூட வேலை செய்தார்கள் என்று சொல்லி அந்த காலத்துல நாம பாக்குறோம். இவங்கெல்லாம் தான் நல்ல நிலங்களாக இருந்தார்கள் என்று சொல்லி பாக்குறோம். அப்ப அவருடைய முதல் வருகையில என்ன செய்யறாரு? கோதுமை மணியையும், முதல்ல கோதுமை மணி பதர், ஏன்னா இந்த 4 நிலத்துல இருந்தது. கோதுமை மணியையும் பதரையும் அவர் என்ன செய்கிறாரா? அறுவடை செய்ய போறார். கோதுமை மணியை என்ன செய்யறாரு? தன்னுடைய வேலைக்காரராக சேர்த்துக் கொள்கிறார். அப்புறம் பதரை என்ன செய்யறாரு? நெருப்பினால பற்ற வைக்கிறார். எப்படி பற்ற வைக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எருசலேமை நோக்கி ஒரு ராஜா வருவாரு, தீத்து ராஜான்னு ஒருத்தர் வருவாரு. அவர் வந்து என்ன செய்வாரு? AD 70 என்ன செய்வாரு? எருசலேம்ல இருக்கிற எல்லா தேவாலயங்களையும் என்ன செய்யறாரா? நெருப்பினால பற்ற வைத்து இஸ்ரவேல் மக்களை என்ன செய்யறாரா? நாடு கடத்தி விடுவாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப எல்லாருமே என்ன செய்வாங்களா? வேற வேற தேசத்துக்கு போய் விடுவார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். மத்தேயு 22:13. அப்பொழுது இல்ல அது வேற. 20 லூக்கா 21:20-21, லூக்கா 21. எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்பட்டவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்க கடவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்ப இந்த தீத்து ராஜா என்ன செய்யறாரா? எல்லாத்தையுமே என்ன செய்யறாரு? தேவாலயம் எல்லாத்தையுமே அவர் என்ன செய்யறாரு? நெருப்பினால என்ன செய்யறாரா? பற்ற வைத்து விடுகிறார் என்று சொல்லி பாக்குறோம். அன்றைக்கு சென்றவங்க தான் என்னது 2000 வருஷம் மேப்லயே இல்லாம போய்விட்டார்கள் என்று சொல்லி, அன்றோடு போன்றவர்கள் தான் இந்த 2000 வருஷமா என்ன செய்யலையா? அந்த தேவாலயங்கள் எல்லாம் காணப்படவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இதைத்தான் அவர் என்ன செய்யறாரு? ஒரு ஓமையில பேசுகிறவராக இருக்கிறார். ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணத்துக்கு என்ன செய்யறாரு? எல்லாரையும் அழைக்கிறாரு. பெரிய பெரிய ஆளுங்களை எல்லாம் அழைக்கிறதுக்கு ஊழியக்காரர் அனுப்புறாரு. ஊழியக்காரர் அனுப்பும்போது நிறைய பேர் என்ன செய்யறாங்க? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இது சொல்றாங்க, காரியம் சொல்றாங்க, எனக்கு இந்த வேலை இருக்கு, அந்த வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க? கோவப்பட்டு ஊழியக்காரரையே என்ன செய்யறாங்க? கொண்டு போட்டுறாங்க. இதை வந்து ராஜா கேள்விப்படுறாரு. கேள்விப்பட்டோன்னா ராஜாக்கு ரொம்ப கோபம் வந்து என்ன செய்யறாரு? அந்த பட்டணத்தை நெருப்பினால் சுட்டெரிப்பார் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே தான் நான் சொன்னேன். மத்தேயு 22:13. மத்தேயு 22:13. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, ராஜா அதை கேள்விப்பட்டு அனுப்பி அந்த கொலபாதகரை 7 ராஜா
ஊழியக்காரரை கொண்டதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ ஒரு இதுதான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்றாரு, போய் வழியோரமா இருக்கிற குருடரு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றத பாக்குறோம். அதுல தான் ஒருத்தன் கல்யாண வஸ்திரம் தரிக்காம ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அப்போ இப்படியாக என்ன செய்கிறாராக இருக்கிறார், கோதுமை மணிகளுக்கு ஆவியில அபிஷேகம் செய்கிறவராக இருக்கிறார், கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இல்லையா. பெந்தகோஸ்தே நாள் தொடர்ந்து சபைக்கு அனுதினமும் இன்ன வரைக்கும் அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஆவியில அபிஷேகம் செய்கிற கோதுமை மணிகளாக அப்ப நாம இருக்கும்போது நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார், ஆவியில் அபிஷேகிக்கிறவராக இருக்கிறார் என்று படிக்கிறோம். அந்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு நம்ம எப்படியாக இருக்க வேண்டும், அனலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து முதல் வருகையில செய்தது ஏன்னா அதற்கு கோதுமை மணி பதரை என்ன செய்கிறவராக இருக்கிறார், பிரிக்கிறார். கோதுமை மணியை எதுல சேர்ந்துக்கிறாரு, களஞ்சியத்துல சேர்த்து தன்னுடைய சீஷராக வைத்துக்கிறார். பதரை என்ன செய்கிறார், நெருப்பினால சுட்டெரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இது முடிந்த 2ஆம் வருவடை தான் பூமியில நடக்க போகிறது, இல்லைன்னா இப்போ நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு, உன்னதத்திலிருந்து நமக்கு என்ன தருகிறவராக இருக்கிறார், பெலனை தருகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் சொல்றாரு இல்லையா, நீங்கள் புறப்பட்டு போய் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் என்ன சொல்றாரு, சீஷரா இருங்கள் இல்லையா. எதுல சொல்றாரு, அப்போஸ்தலர் 1:8 சொல்லுவாரு. பரிசுத்த ஆவி, அதான் அந்த பெலனை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம என்ன செய்வோம், ஆவியில பெலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நீங்கள் என்னவா இருப்பீங்க, சாட்சிகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறதை பார்க்கணும். அப்ப இந்த சம்பவம் நடக்கும்போது பவுலும் பர்னபாவும் என்ன செய்யறாங்க, நேரா எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இஸ்ரவேல் மக்களை விட்டுட்டு என்ன செய்யறாங்க, புறஜாதிகள் இடத்துக்கு அவரு போறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ புறஜாதிகளுடைய மத்தியில ஒரு அறுவடை செய்ய போகிறா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லப்பட்டிருக்குது, வசனத்துல ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த அறுவடைக்கு பெயர் வந்துட்டு 13:24 மத்தேயு 13:24 வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். அதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒருத்தன் வந்து நிலத்துல விதைச்சிட்டு என்ன செஞ்சா, தூங்க போயிட்டான். திரும்பியும் காலையில எழுந்து பார்க்கும்போது என்ன வந்திருந்தது, விதை வந்திருந்தது. அது மாத்திரம் இல்லாம கூடவே என்ன வந்திருந்தது, அந்த விதைகள் மத்தியிலே களைகளையும் தூவிட்டு போயிட்டாராம். எது, பிசாசு. அப்போ இப்ப வேலைக்காரர்கள் என்ன கேட்கிறாங்க, எஜமான் கிட்ட போய் நான் அந்த போய் அந்த களையை நான் பிடுங்கிட்டுமா அப்படின்னு கேட்கும்போது அப்ப இந்த என்ன சொல்றாரு, சொல்றாரு, வேண்டாம் வேண்டாம், இப்ப வேண்டாம், இப்ப பிடுங்க வேண்டாம், வளரட்டும், ரெண்டுமே வளரட்டும். ரெண்டும் வளர்ந்துட்டு என்ன செய்ய முடியும், ரெண்டும் வளர்ந்து பெருசா ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு கடைசி அறுவடை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரெண்டுத்தையும் விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எது வரைக்கும்னா அறுவடை நாள் வரைக்கும் அதை விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ தனித்தனியா நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ கோதுமை மணிகளும் களைகளும் என்ன செய்யறாரு, இப்போ கோதுமை மணிய தனியா அறுவடை நாள் வந்தோடனே கோதுமை மணியை தனியா பிரிச்சு களஞ்சியத்துல போடுறாரு. களைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், கட்டுகிறவராக இருக்கிறார். முதல்ல எதை விதைச்சப்போ என்ன வந்தது, முதல்ல வந்துட்டு இது நல்ல நிலத்துல விதைச்சப்போ நல்ல விதைகள் பலன் தந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்புறம் வந்துட்டு தூற்றுக்கூட அவர் கையில இருந்தது. அந்த கோதுமையை புடைக்கும் போது பதரையும் தனித்தனியா பிரிக்கிறாரு. பதரை எதுல சுட்டெரிக்கிறாரு, நெருப்புனால சுட்டெரிக்கிறாரு. இதுல வந்துட்டு கோதுமை மணியும் களைகளும் 2ஆம் வருகையில் இதுல களைகள் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை யோவான் என்ன செய்யறாரு, யோவான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் நான் கூட யோவானை குறித்து எழுந்தேன். அவர் மட்டும்தான் கடைசியா போய் அந்த தீவுல தனியா இருந்து இயேசு கிறிஸ்துவோட பேசி அந்த என்ன செய்யறாரு, அவரை கொண்டு ஒரு ஜெயில போட்டுறாங்க. அங்கிருந்து அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் எழுதுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். நான் அன்னைக்கு ஒரு மெசேஜ் எடுத்திருந்தேன். அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து அவரை என்ன செய்கிறவராக இருக்கிறார், பார்க்கிறார். வெளிப்படுத்தின விசேஷங்கள் எப்படி பார்க்கிறாருன்னா, அவர் வரார் என்று சொல்லி வரும்போது வருகின்ற அவருடைய கையில விதையை அறுக்கிறவர்கள் எப்படி என்ன வச்சிருப்பாங்க, கையில சிக்கல் ஒரு இப்படி இருக்கும், இப்படி வச்சிருப்பாங்க. அவர் கையில என்ன இருக்குமா,
அவர் கையில வந்துட்டு சிக்கல் வச்சிருப்பாரு, அரிவாள் இருக்கிறது. இது எதுக்கு பயன்படுகிறதுன்னா அறுவடை செய்யும் போது அறுப்பதற்கு பயன்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதான் முதல் வருகையில தூற்றுக்கூடை, முதல்ல வந்துட்டு தூற்றுக்கூடையினால அதை பிரிச்சுட்டாரு. இதுல வந்துட்டு கோதுமையும் களையையும் பிரிக்கிறதுக்கு எதை எடுத்துட்டு வராரு? சிக்கல் எடுத்துட்டு வராரு, அரிவாளை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இங்கேயும் அவர் தன்னுடைய வருகைக்கு ஒரு அறுவடை நடக்குது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். முதல்ல நிலம், விதை, களைகள். அதுல வந்துட்டு சத்ருவானவன் யாரா இருக்கான்? களையாக இருக்கிறான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ இருக்கிறான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாம் அறுவடையில யார கோதுமை மணியாக போட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல வந்துட்டு சீஷர்களை கோதுமை மணியாக போட்டார். இரண்டாம் அறுவடையில பவுல் ஒரு விஷயத்த சபை மத்தியில பேசுவார். என்னன்னா, உயிர்த்தெழுதல் எப்படி நடக்கும், எப்படி நம்பலாம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட கேட்பாங்க. அப்ப அதுக்கு பவுல் சொல்லுவார், கோதுமை மணியை நிலத்துல போட்டு மடியாவிட்டால் அது என்னவா, அந்த கோதுமை மணி தனித்தே இருக்கும். அது மடியணும். ஒரு விதைய போட்டோம்னா அது என்ன செய்யணும்? மண்ணுல போய் மடியணும். மடியாம அப்படியே இருந்தா ஒரு பலனும் இருக்காது. மடிந்ததே ஆனால் அது வளர்ந்து என்ன செய்யுமா? பல கோதுமை மணிகளை கொடுக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்து கூட என்ன செய்தாரு? மரித்து 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்து அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? நமக்கு அநேக பேரை வந்து என்ன செய்கிறவராக இருக்கிறார்? வழிநடத்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அநேக இன்றும் நம்ம என்ன செய்கிறவராக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை குறித்து உயிர்த்தெழுந்த காரியங்களை குறித்து நம்ம பேசுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இரண்டாம் அறுவடையில இயேசு கிறிஸ்து யாரை கோதுமை மணியாக போட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தன்னுடைய அப்போஸ்தலத்திலேயே அவர் வந்து என்ன செய்தாரா? கோதுமை மணியாக போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவங்க தான் நமக்கு வந்த விதைகள். அவங்க மூலமா தான் நமக்கு இந்த சத்தியமே, இந்த புஸ்தகம் தானே அவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் கோதுமை மணியா போட்டதுனால தான் மார்க்கு, மத்தேயு, லூக்கா, அப்புறம் யோவான், அப்புறம் பவுல் எழுதியிருக்கிறார், தீமோத்தேயு, அவங்க எல்லாருமே என்ன செய்திருக்கிறார்கள்? இந்த நிருபத்தை, சத்தியத்தை எழுதியிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சிறைச்சாலையில இருந்து எழுதியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? யோவான் வந்து சிறைச்சாலையில இருந்து எழுதியிருக்கிறார் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். ரத்தத்தை சிந்தி எழுதியிருக்கிறாங்க. அவ்வளோ உபத்திரவங்களுக்கு மத்தியில எல்லாம் அவங்க என்ன செய்திருக்கிறார்கள்? எழுதி இந்த சத்தியத்தை என்ன செய்திருக்கிறார்கள்? நம்ம கரத்துல அவர்கள் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? அவங்களத்தான் விதையாக போட்டார். அவங்கள எப்படி கொல்லப்பட்டார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பேதுருலாம் என்ன செய்தாரு? தலைகீழாக அவரை சிலுவையில கட்டி வச்சு அவரை நிறைய பேர் வந்து உபத்திரவப்பட்டு தான் கொல்லப்பட்டார்கள். யோவானை தவிர எல்லாருமே என்ன செய்யப்பட்டார்கள்? மிகவும் உபத்திரவுக்குள்ளாகி கொல்லப்பட்டார்கள். அப்போ அவர்களைத்தான் அவர் என்ன செய்தாரா? விதைகளாக போட்டார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனா சத்ருவானவன் என்ன செய்யறான்? இந்த உலகம் என்கின்ற நிலத்தின் மத்தியில களைகளை தூவி விட்டான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். களைனா எது? களைகள், வீடு. இந்த அதாவது அது வந்து வீடு. இப்போதைய காலத்துக்கு எது வீடுன்னு எதை சொல்லுவோம்? தவறான உபதேசம், பொய் உபதேசம், கள்ள உபதேசம், கள்ள தீர்க்கதரிசிகள், இதெல்லாம் என்னவா இருக்குது? அவிசுவாசம் எல்லாம் கிடையாது. கலைகள் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா தவறான உபதேசங்களை மக்களை வழி நடத்துகிறது. அப்புறம் பொய் உபதேசத்தை போட்டுவிட்டான் என்று சொல்லி நாம பாக்குறோம். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து கூட சொல்லுவாரு, ஒரு உவமையை சொல்லுவாரு. ஒரு ஸ்திரீ வந்துட்டு ஒரு மாவை புளிக்க வைக்கும் போது அந்த கொஞ்சோண்டு என்ன செய்யறாலாம்? புளிச்ச மாவை சேர்த்துடுறா. அப்போ அந்த கொஞ்சோண்டு அந்த முழு மாவையும் என்ன ஆக்கிறது? புளிப்பாக்கிறது. அது அப்படியே போடாம இருந்ததுன்னா அந்த மாவு நல்ல அழகா ஃபெர்மெண்ட் ஆயிருக்கும். ஆனா கொஞ்சம் மாவு கொஞ்சோண்ட போட்டதுனால அது என்ன ஆகுதான்? எல்லா மாவும் புளித்து போனது அப்படின்னு சொல்லி பாக்குறேன். அந்த புளித்த மாவு யாரு? பரிசேயர், சதுசேயர் அப்பெல்லாம் இருந்தாங்க இல்லையா? அந்த பரிசேயர், சதுசேயர் அப்படிலாம் அவங்க எல்லாம் இருந்தாங்கல்ல. அப்போ அவங்களை குறித்து என்ன சொல்லுவாரு? இவங்களுக்கு எல்லாம் நீங்க என்னவா இருங்க, எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்போ அது வந்து சீஷர்களுக்கு எல்லாம் அப்ப என்ன செய்யாது? புரியல அவங்களுக்கு எல்லாம். அந்த புளிப்பு மாவு யாரு? பரிசேயர், சதுசேயர் அவர்களுடைய துர்போதனை இப்பவும் இருக்கா இல்லையா? நிறைய போதனைகள் எதாக இருக்கிறது? அதிகமாக இருக்கிறது. மக்களை தவறாக வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் நாம பாக்குறோம். அப்போ ஸ்திரீன்னு சொல்லும் பொழுது, ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லும் போது, ஸ்திரீயை எதுக்கு நான் சொன்னேன் போன வாரம் எதுக்கு ஒப்பிட்டு பேசுவாரு வெளிப்படுத்தும் விசேஷத்துல? ஒரு சபைக்கு ஒரு ஸ்திரீயை ஒப்பிட்டு பேசுவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சபை தான் ஆதியில இருந்த சபை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ
அந்த காலத்துல 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு இதுல எல்லாம் பார்க்கும்போது நல்ல மாவு இருந்துச்சாம். என்னவா இருந்ததா? நல்ல ஆட்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம். புளிப்பே இல்லாத உபதேசம் அப்பெல்லாம் இருந்ததா. ஆனா துர்போதனை இல்லாத காலம் இருந்தது அப்படின்லாம் சொல்றோம். என்னைக்கு அந்த ஸ்திரீ வந்துட்டு துர்போதனையை போட்ட உடனே எல்லா போதனையும் என்னவா மாறிடுச்சு? கொஞ்சம் மாவு போட்ட மாதிரி எல்லாமே என்னவா மாறிடுச்சு? இப்போ துர்போதனையாக மாறிடுச்சு என்று சொல்லி பாக்குறோம். அதுதான் எது? கலைகள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப அறுவடையின் காலத்துக்கு வந்துட்டோம். அறுவடையின் காலத்துல கோதுமை மணிக்கும் கலைகளுக்கும் வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமான காரியமே கிடையாது இல்லையா? ரெண்டுமே தான் வளர்ந்துருக்கு. ஆனா கோதுமை மணி எப்படி இருக்குமா? வளர்ந்து எப்படி இருக்கும்? அப்படி சாஞ்சி இருக்கும். கலைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? அப்படி நிமிர்ந்து நிக்கும், நெட்ட நெட்டையா நிக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? நம்மை அறுவடை செய்கிறார் அப்படின்னா நம்ம கோதுமை மணியை போல நம்ம இருக்கணும். எப்பவும் கோதுமை மணி எப்படி இருக்கும்? அப்படியே அந்த தலையை சாய்த்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அந்த கோதுமை மணினா அந்த கனி இருக்கிறதுனால அது என்ன செய்கிறதாக இருக்கிறது? கனிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அது என்ன செய்யுமா? தன்னைத்தான் என்ன செய்யுமா? தாழ்த்தும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம தாழ்த்துகிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்குமா? அது தன் தலையை வணங்கும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த சத்தியத்துக்கு நாம தலை வணங்குகிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த கேரக்டர்ஸ்லாம் நம்ம கிட்ட இருந்தா கிறிஸ்து நம்மை பார்க்கும்போது இது என்னுடைய கோதுமை மணி அப்படின்னு சொல்லி அவர் நம்ம என்ன செதில் சேர்ப்பா? தன்னுடைய களஞ்சியத்தில் சேர்த்துக் கொள்வார். ஒருவேளை இந்த கனிகள் எல்லாம் நமக்கு கொடுக்கல அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களை போல அவர் என்ன செய்யறாரு? அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வணங்கா படுத்துவார்கள். அந்த கலைகளை போல எப்படியா நிப்பாங்களாம்? அப்படியே நெட்ட கொக்கா அப்படியே வளையாம அப்படியே நேரா நிப்பாங்க. அந்த மாதிரி அப்படின்னு சொல்ற நம்ம வந்துட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம ஆவியின் கனிகளை கொடுக்காம அப்புறம் வந்து நம்மை தாழ்த்தாம எல்லாம் இருந்தோம்னா அவர் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? கட்டுக்கட்டாக கட்டி கலைகளை எப்படி கட்டுக்கட்டாக கட்டி நெருப்புல போடுவாங்களோ அதுல வந்துட்டு தூற்றுக்குடை, கையில தூற்றுக்குடை இருந்தது. கோதுமை பதறு, கோதுமையை கலந்து சேர்த்தாரு, பதற நெருப்புல சுட்டாரு. 2ஆம் வருகையில கோதுமை மணி வளர்ந்து காணப்பட்டது, கூடவே களை வளர்ந்துச்சு. கையில எதை வைத்திருந்தார்? அருவாளால வெட்டி கலையை கட்டுக்கட்டா கட்டி கோதுமையை களத்திலே சேர்ந்த கலையை என்ன செய்தார்? நெருப்பினார், சுட்டெரித்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ பேதுரு சொல்வாரு, 3 உலகத்துல ஒண்ணு நோவா உலகம், இன்னொன்னு வந்து தீமையான உலகம், இனி வரப்போகிற புதிய வானம் புதிய பூமி உலகம் அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அது இந்த 2ஆம் உலகத்தை குறித்து பேசும்போது இப்ப இருக்கிற வானமும் பூமியும் என்ன செய்யுமா? அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்வாரு. அக்னி அப்படின்னா எல்லாரும் நினைப்பாங்க பெரிய எரிமலை வெடிச்சு பெரிய லாவா அதுல இருந்து வந்து என்ன செய்யும்? பூமியில வந்துரும் அப்படின்னு சொல்லி. இல்ல, அது இல்ல. வந்துட்டு மிக மகா உபத்திரவத்தில் நாளாக இருக்கும் என்று சொல்லி நாம பார்க்கலாம். போட்டிருக்கோம் இல்லையா? வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஆர்மேகதோன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் இல்லையா? அப்படியான காரியங்கள், கோபத்தின் நாள், பழி வாங்குற நாள், யாக்கோப்பினுடைய இக்கட்டு நாள், மப்பும் மந்தாரமுமான நாள், இந்த மாதிரி பல கோணங்களில சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்த இரண்டாம் உலகம் என்று சொல்லி நாம பாக்குறோம். இப்ப நாம வந்து எக்ஸாக்டா எந்த காலத்துல இருக்கிறோம்? 2ஆம் அறுவடையில நாம எல்லாம் இருக்கிறோம். 1ஆம் அறுவடை யாருடைய மத்தியில நடந்ததுன்னா யூதர்களுடைய மத்தியில நடந்தது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்போ அந்த காலத்துல உண்மையான யூதனையும் பொய்யான யூதனையும் பிரித்து விட்டார். அதாவது கோதுமையையும் பதரையும் பிரித்து நெருப்பாக்கினால் சுட்டெரிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அதே மாதிரி 2ஆம் அறுவடையில கிறிஸ்துவுக்குள் மத்தியில, அதாவது இயேசு கிறிஸ்து பின்னால செல்கிறவங்களை கோதுமை மணியும் கலை என்று சொல்லி பிரித்து அதையும் நெருப்பில் போட்டு விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுல ரொம்ப கவலைக்கிடமான நிலை எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாத்தானுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு தான் என்னது? அதற்கு சாத்தானுக்கு வேலை செய்கிறவர்களா இருக்கிறார்கள் இல்லையா? அவங்களுக்கு என்னவா? சாத்தானுக்கு தான் வேலை செய்யறோம் அப்படின்னு தெரியாம அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நாங்க இயேசு கிறிஸ்துக்கு தான் வேலை செய்யறோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க? நான் இந்த செய்யறேன், நான் அந்த அற்புதம் செஞ்சேன், இது செஞ்சேன், நான் இந்த தீர்க்க தரிசனம் சொன்னேன், அப்படி இப்படின்னுட்டு இன்னைக்கு நடக்கிற காரியங்களெல்லாம் பார்க்கும்போது ஏசப்பா ஐயோப்பா அவ்வளவு என்னது சபையெல்லாம் அவ்வளவு பரிதபிக்கப்படத்தக்கதாக மக்கள் எப்படித்தான் அங்க போய் அமர்ந்திருக்காங்க அப்படின்னு தெரியவே இல்லை. அப்படியாக காணப்படுகிறதாக இருக்கிறது. அப்படியாக அவங்க என்ன செய்யறாங்க? நான் இயேசு கிறிஸ்துக்கு தான் செய்யறேன்னு சொல்லிட்டு, ஆனா அவங்க யாருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? சாத்தானுக்கு தான் வேலை செய்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கடைசி நாட்கள் எல்லாம் அவங்க போய் என்ன செய்வாங்க? நாங்க உங்க நாமத்தினால எவ்வளவோ செய்தோமே, அற்புதம் எல்லாம் செய்தோமே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன செய்வாரு? உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவாராம்?
பொல்லாத அக்கிரம ஊழியக்காரனே, சிந்தக்காரர். பொல்லாத ஊழக்காரனே, அக்கிரம சிந்தைக்காரனே அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த காயினுக்கு அந்த ஒரு பொல்லாத ஒரு எண்ணம் இருந்ததுனால தான் அவன் என்ன செய்தான், ஆபேலை என்ன செய்தான், கொலை செய்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அந்த சிந்தனை யாரால வந்தது, சத்ருவனால, சாத்தானால தான் அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்போ ஓநாய் தோல் போர்த்திய ஆடுகள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவார் இல்லையா, அது உங்களுக்கு மத்தியில ஓநாய் தோல் போர்த்திய ஆடுகள் கலையிலே சபையிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த காலத்துல ஆடுகளை விட எது அதிகமாக இருக்கான், சபையில ஓநாய்கள் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். மூன்றாம் அறுவடை என்பது வெளிப்படுத்துதல் 14 to 16. பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும், அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராக தனது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையில் கருப்புள்ள அரிவாளையும் உடைய ஒரு உட்கார்ந்திருக்க கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முகிர்த்தது, அறுக்கின்றதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சப்தமிட்டு சொன்னார். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார். பூமியின் விளைவு அறுப்புண்டது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா இந்த 1000 வருட அரசாட்சியில நடக்கும் இந்த மூன்றாம் அறுவடை என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் என்ன செய்வாரா, சாத்தானை கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வாரா, கட்டி வைத்து விடுவார். அதன் பிறகு மறுபடியும் சாத்தானை என்ன செய்வாரா, திறந்து விடுவாரு. ஏன்னா மறுபடியும் போய் சோதிப்பதற்காக அந்த காலகட்டத்துல தான் மூன்றாம் அறுவடையை நடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பதான் இந்த செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் அவர் என்ன செய்வாரா, பிரிப்பார் என்று சொல்லி நாம தேவராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சி வரும். இல்ல எப்படி பண்ணுவாரு, வெள்ளாட்டையும் செம்மறியாட்டையும் பிரிப்பார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பதான் அதுல வந்துட்டு உண்மையான ஆடுகள் யாது, செம்மறி ஆடுகள் யாது, எந்த சத்தத்தை ஆடுகள் சொல்றாரு இல்லையா, யோவான் 10 ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்வார் இல்லையா. அப்போ மேய்ப்பினுடைய சத்தத்துக்கு தான் ஆடுகள் என்ன செய்யுமா, அவர் பின்னே போகும். அப்போ நம்முடைய இந்த செவிடு இந்த காதானது வந்துட்டு நல்ல உண்மையான சத்தியத்தை தான் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் சொல்றாங்க. எல்லா விதமான இப்ப இது வரைக்கும் பவுலுக்கு வந்துட்டு சொல்லும் போதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, பவுலுக்கு ஒரு வியாதி இருந்தது, அந்த வியாதி நீங்கிறதுக்கு தான் அவர் ப்ரே பண்ணாரு, அவருக்கு வந்துட்டு அதனால அவர் வந்து யாரையுமே பக்கத்துல சேர்த்து அப்படி நிறைய பேர் தவறான ஒரு உபதேசத்தை சொல்லுவாங்க. ஆனா அவருக்கு இருந்தது ஆக்சுவலா பார்க்கும்போது அந்த கண் பார்வை, அந்த மீன் செதிலை போல அவர் கண்ணுல இருந்து விழுந்ததுக்கு பிறகும் கூட அவருக்கு தெளிவான கண் பார்வை இல்லையா, அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் மங்கலான பார்வை. இப்ப எனக்கு இந்த கிளாஸை கழட்டிட்டுனா எனக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே ஒரு மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் தான் தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என் சின்ன எழுத்தும் தெரியாது, ஒரு பெரிய எழுத்தும் தெரியாது. அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டும் அவர் வந்துட்டு அத்தனை எவ்வளவு இடத்துக்கு என்ன செய்தார், அவரை அழைத்து கொண்டு சென்றார் என்றெல்லாம் பார்க்கிறோம். அங்க போய் பவுலியும் அவரை சிறைச்சாலையில போட்டாங்க, அங்க பாட்டு பாடினாரு, அவர் சிறைச்சாலை கதவு திறந்தது, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா. அப்போ அவ்வளவையும் அவர் என்ன செய்தாரா, அந்த ஒரு அந்த அந்த அவர் மாம்சத்துல கொடுக்கப்பட்ட அந்த முள்ளோடையே அவர் என்ன செய்தாரா,